ஹலோ தமிழ் மக்களே. ஸோ இது ஐ திங்க் Insta360 X6ஓட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஓவர்வியூ வீடியோ. ஸோ ஐ திங்க் தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் Insta360 X6ஓடது. ஸோ இந்த இயர் ரிலீஸ் ஆகிருக்கிற, அதாவது 2026 ரிலீஸ் ஆகிருக்கிற புது ப்ராடக்ட். ஸோ நான் வந்து 7+ இயர்ஸாக இந்த 360 டிகிரி கேட்டகரியில் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இமேஜில் தெரிகிற எல்லா கேமராஸுமே என்கிட்ட இருக்குது. இதில் இல்லாத கேமராஸ் வந்து போன வருஷம் வந்த Insta360 X5 அண்ட் இந்த மாடல் X6. ஸோ இந்த X5 X6 வந்து Insta360 டேரெக்டாக எனக்கு அமிச்சு அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருந்தாங்க. மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து ஏர்லியர் இயர்ஸில் நானாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின கேமராஸ். ஸோ நான் எதுக்கு இந்த ப்ராடக்ட் ஓவர்வியூ லான்ச் ஆன உடனே நான் போடுறேன் அப்படின்னா, ஸோ இந்த 360 டிகிரி கேட்டகிரியில் கேமராஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு Insta360 தான் பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஈக்கோ சிஸ்டம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் ரோல் வந்து 360 டிகிரி இண்டஸ்ட்ரியில் Insta360 வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் வந்து Insta360. த ரீசன் இஸ் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவங்க ஈக்கோ சிஸ்டம் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த X6 கேமராவில் என்னென்ன இருக்குது, ஸோ 2026-27 இந்த டைமில் இந்த கேமரா பெஸ்ட் கேமராவா, ஸோ நீங்கள் வந்து எதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Insta360 X6. ஸோ இந்த கேமரா வந்து Insta360 என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பில்ட் பண்ணதுலேயே அல்ட்ரா ஃப்ளாக்ஷிப் கேமராவாக இது இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டியூவல் லென்ஸ், அதாவது 1 inch ஈக்குவலண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை Insta360 வந்து சோனி கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது CMOS சென்சார்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஏஐ ஏரா போயிட்டுருக்கிறதுனால AAA சிஸ்டம் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா இமேஜ் குவாலிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட செமையாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னொரு மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த தடவை வந்து டோல்பி விஷன் 10 பிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டால்பி விஷன் அப்படின்னா அது ஒரு வீடியோ டெக்னாலஜி. நம்ம வந்து தேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம், டால்பி அட்மாஸ், டால்பி விஷன். ஸோ எனக்கு தெரியல டால்பி விஷன்லாம் வந்து தேட்டரில் இருக்குமான்னு. பட் டால்பி அட்மாஸ்னால் அது வந்து சவுண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ இது வந்து டால்பி விஷன்றனால ஸோ இது வந்து 10 பிட்டில் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 லென்ஸ்லேயுமே 10 பிட் அண்ட் எந்த செட்டிங்ஸில் நீங்கள் வந்து எடுத்தாலுமே அந்த குவாலிட்டி இருக்கும். ஸோ டால்பினா ஒன்றும் இல்லை, டால்பின்ற ஒரு பிராண்ட், அது வந்து இந்த மாதிரி வீடியோக்கான டெக்னாலஜி டெவலப் பண்ணுறவங்க. ஸோ டால்பியோட லேபில் இந்த டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சி, ஸோ இது வந்து ஹை டைனாமிக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்களே, HDR. ஸோ அது வந்து இந்த கேமராவில் இருக்கிறனால நம்மளோட வீடியோவோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா அதோட மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வீடியோவோட டேட்டா வந்து நிறைய நமக்கு கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் 10 பிட்டுன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கிறனால ஸோ உங்களுக்கு லோ லைட்லேயும் சரி, இல்லைனா ஓவர் எக்ஸ்போஸ்டு ஏரியாலையும் சரி நமக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கும். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த லைட்டிங் கலரில் வந்து நமக்கு நிறைய கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக Insta360 வந்து 8K 50 FPS வந்து இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி 8K 30 FPS வரைக்கும் தான் இருந்துச்சு. பட் நமக்கு இப்போது 8K 50 FPS வரைக்கும் இதில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்டு போட்டால் தான் நம்மளால் ரெக்கார்டே பண்ண முடியும். அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்றது ஒன்று இருக்காது. பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 47 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு XD கார்டு வந்து அவசரத்துக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இதில் இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி Insta360 ஈக்கோ சிஸ்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து டெடிக்கேட்டடாக Insta360 ஸ்டூடியோன்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து இதில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வழியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை ஏஐ பவர், அதாவது ஒரு எடிட்டிங் நாலேஜே இல்லாதவங்களால கூட இந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ Insta360 இந்த தடவை வந்து அவங்கள டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி ஏஐ மாடல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி எந்த ஒரு எடிட்டிங் நாலேஜ் இல்லாதவங்களால கூட ஈஸியாக வந்து இந்த இதில் ஷூட் பண்ணுற வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நான் இதில் சொல்கிற டெக்னாலஜி ஆர் இதில் சொல்கிற செட்டிங்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது, இதை வந்து டெடிக்கேட்டடாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஏஐ டேரக்டர்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ளாகர் ஃபுல் டே நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, அந்த வீடியோ எடுத்து முடித்த பிறகு, அதாவது நீங்கள்
நைட் தூங்கும்போது நீங்கள் சார்ஜ் போடும்போது அந்த ஏஐ டைரக்டர் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அதுவாகவே வந்து என்டையர் வீடியோவே எடிட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம வந்து வீடியோக்கு 8K 50 FPS வந்திருக்கிற மாதிரி ஃபோட்டோக்கு 120 MB ஃபோட்டோ வந்து நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ 120 MBன்றபோது 360ல் ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் தான். ஏன்னா நமக்கு வந்து 360 இமேஜோட குவாலிட்டி வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பிக்சலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஆடியோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கேமராஸோட இதில் வந்து ஆடியோவோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்டெலிஜென்ட் ஆடியோ மோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நமக்கு வந்து இன் கேமராலேயே வந்து நம்மளால் வந்து வர்ற ஆடியோ அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ அது போக நீங்கள் வந்து இவங்க ஈகோ சிஸ்டமில் இருக்கிற Insta360 மைக்கே நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு புது விஷயம் இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹாப்டிக் டச். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கேமராலாம் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஹாப்டிக் டச்னா ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து ஒரு சின்ன வைப்ரேட்டர் இருக்கும். நம்ம மொபைல் எப்படி வந்து காலர் டியூன் வரும்போது வைப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு வைப்ரேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் டச் பண்ணும்போதோ இல்லை ரெக்கார்ட் ஆன் ஆகும்போதோ அந்த வைப்ரேஷன் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு சவுண்ட் வரதை விட. இதில் இருக்கிறதுலையே இன்னொரு மேஜரான விஷயம் அந்த 360 டிகிரி கேமராவில் என்னென்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆனாலுமே கண்டிப்பாக வந்து அது வீடியோ வந்து இதில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. பெரிய டிஸ்பிளேல நம்ம ரீஃப்ரேம் பண்ணியோ இல்லைனா வந்து நம்ம ஃபுல் ஃபுட்டேஜை யூஸ் பண்ணும்போது அது அப்படியே ஆப்வியஸாக தெரியும் அந்த சின்ன ஸ்க்ராட்ச்னாலுமே. ஸோ X5லேருந்து நமக்கு வந்து ரீப்ளேசபிள் லென்ஸ் கிடச்சிச்சு. ஸோ X6லேயும் 2.0 ரீஇன்ஃபோர்ஸ்டு ரீப்ளேசபிள் லென்சஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த லென்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரில. பட் நமக்கு வந்து ஒரு ஹெட்ரூம் இருக்கும். சப்போஸ் எதாவது ஆனாலுமே நம்ம வந்து லென்ஸ் மட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மேஜர் அப்டேட் எந்த ஒரு 360 டிகிரி கேமராலையும் அதாவது இந்த மாதிரி கன்சியூமர் ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஸ்பேஷியல் கேப்சர் இதில் வந்து கேப்சர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் பர்சனலாக இன்னும் இது யூஸ் பண்ணி பார்க்கல. ஸ்பேஷியல் கேப்சர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து 3D ஸ்கேனர் யூஸ் பண்ணி அந்த என்டையர் ஆம்பியன்ஸை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த 3D ஸ்கேனரில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. ஸோ இது மூலியமாக அந்த ஸ்பேஷியல் கேப்சர் அதாவது அந்த காஷியன் ஸ்பிளாட்டரிங் டெக் சம்திங் சொல்லுவாங்க, எனக்கும் அதை பற்றி கிளியராக தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த சின்ன கேமராவில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆர் உங்களுக்கு அது ரிலேட்டடாக தனியாக ஒரு வீடியோ வேணாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் Insta360 X6 கேமராவோட ஓவர்வியூ. ஸோ நீங்கள் வந்து 360 டிகிரி வீடியோகிராஃபிக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு vlogger எந்த கேமரா வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க. உங்களுக்கு அந்த கிம்பல்லாம் யூஸ் பண்ணி அதாவது இப்போ வர்ற கேமராஸில் வந்து இன்பில்டு சின்னதாக கிம்பலோட கேமராலாம் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரேம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி டிவைசஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதை நம்ம ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதை நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். விச் இஸ் எ வெரி வெர்சடைல் ஆப்ஷன் இந்த கேமராவில், அதாவது 360 டிகிரி கேமராவில் நமக்கு கிடைக்குது. ஸோ அதே வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும்போது அந்த ரீஃப்ரேம்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, நமக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக நான் வந்து வெட்டிங் இண்டஸ்ட்ரி, நான் வெட்டிங்கில் இது வந்து ஈவெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பீப்புளோட எல்லாரோட எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த தடவை நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் அந்த அப்கிரேட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிச்சு. அதாவது வீடியோ குவாலிட்டியும் சரி, ஆடியோ குவாலிட்டியும் சரி, அதே மாதிரி அந்த ரன் டைம் பேட்டரியிலையும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவோட நம்ம ரெக்கார்டிங் டைமும் வந்து இதில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு யூஸ்வலாக இருக்கிற கேமராஸை விட. ஸோ நீங்கள் ஆல்ரெடி X3 X2லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ட்ராவலர் இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைடர், ஸோ இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் ரைடருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வெர்சடைலான ஒரு கேமரா நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ 360 டிகிரி அப்படின்றது வந்து புதுசு ரொம்ப கஷ்டன்றதெல்லாம் போய் இப்போ வந்து யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இவங்களே வந்து நிறைய டெக்னாலஜி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எடிட்டிங் நாலேஜில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பைக் ரைடர், நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜெலாம் வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹாபிக்காக பண்ணுவோம், உட்காந்து டெடிக்கேட்டடாக எடிட் பண்ண நமக்கு டைம் இருக்காது. அப்படின்றபோது இவங்க அந்த ஏஐ டைரக்டர் மாதிரி கொண்டு வரதுனால நமக்கு எடிட் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த இடத்துல டைம் சேவ் ஆகுது. அண்ட் நிறைய நம்ம டம்ப் பண்ணி வச்சுருப்போம், நிறைய ட்ராவல் போயிட்டு எடுத்த வீடியோஸ்லாம் டம்ப் பண்ணி வச்சுருப்போம் எடிட் பண்ணாமலேயே. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி அப்கமிங் டேஸில் வந்து நம்மளால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ண முடியும். நான் ரீசெண்டாக Insta360 X6 வந்து
ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ரஃப் டெஸ்ட் பண்ணேன். அதாவது மலையில் யூஸ் பண்ணுறது சரி, வாட்டரில் யூஸ் பண்ணுறது சரி. ஸோ அதே மாதிரி இன்னும் டார்க் சிச்சுவேஷன்ஸில் இருக்கிற இடத்துலையும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட அவுட்புட்லாம் பாருங்கள். ஸோ எஸ், ரஃப் ஹேண்ட்லிங்க்கும் எனக்கு வந்து ரொம்ப நின்று பேசுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நான் ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணேன், ஃபுல் டேக்கு நான் யூஸ் பண்ணேன். பட் ஃபியூ ஃபுட்டேஜஸ் தான் என்னால் எடுக்க முடிச்சு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இதை வந்து அலோவ் பண்ணல. பட் இருந்தாலுமே ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜெலாம் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் யாரும் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணிட வேணாம். பிகாஸ் நீங்கள் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கேமரா ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பொட்டென்ஷியல்லாம் பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வெளியே போகும்போது நீங்கள் வந்து மொபைல் தேடவோ இல்லைனா வந்து மல்டிபிள் கேமராஸ் எடுத்துகிட்டு போக அவசியம் இல்லை. இந்த ஒரு சின்ன டிவைஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ எஸ், ஸோ இதுதான் Insta360 X6ஓட ஓவர்வியூ வீடியோ. ஸோ ஐ ஹோப் இந்த ஓவர்வியூ வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கலாக ஏதாவது செட்டிங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் அப்கமிங் டேஸில் வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.